வஸல்லம் அவருடைய நெருங்கிய உற்றார் அபூ ஜஹல், இந்த சமூகத்துடைய ஃபிரௌன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மிக கொடியவன். அவன் முஸ்லிம் அல்ல, அவனை பார்க்கிற பார்வை வேறு. நான் இப்போது குறிப்பிட்டு காட்டினேன் முஸ்லிம் அதி, அவரும் முஸ்லிம் அல்ல, அவரை பார்த்த பார்வை வேறு. முஸ்லிம் சிபாரிசு செய்தால் எதிரிகளை நான் விடுதலை செய்வேன் என்று சொன்னார்கள். எனவே இருவரையும் ஒரே தரத்தில் வைத்து பெருமானார் பார்க்கவில்லை. இதுதான் மனிதநேயம். ஹுயய் இப்னு அக்தப் என்ற ஒரு யூதன் இருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்தான், துயரங்களை கொடுத்தான். அதே நேரத்தில் முஹைரிக்கும் யூதன் இருந்தான். ரெண்டு பேரும் யூதர்கள் தான். ஆனால் முஹைரிக்கோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார்கள். தன்னுடைய சொத்தையே அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதி வைத்தான். இந்த பார்வை, இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவில் இருந்து இந்த பார்வை நமக்கு வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன். மார்க்கத்தில் உங்களோடு சண்டை போடாத மக்கள் யார்? மார்க்க விவகாரங்கள் உங்களோடு சண்டை போடாமல் இருக்கிறார்கள். உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றாத மக்கள். இரண்டு காரணங்களை சொல்கிறான். மார்க்க விவகாரங்களில் உங்களை சண்டை போடாத, உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றாத மக்களோடு நீங்கள் மிக 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 நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். உங்கள் பெற்றோரோடு நீங்கள் எவ்வளவு தூரம் பணிவோடும் அன்போடும் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் நடப்பீர்களோ அதே கண்ணியத்தோடும் பணிவோடும் அன்போடும் மரியாதையோடும் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை விலங்கொடித்தார்கள். அடிமை தலை என்று சொன்னால் எவ்வளவு கேவலமானது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனிதாபிமானத்துடைய உச்சகட்டம் தான் அடிமை தலையை அவர்கள் உடைத்திருந்த அந்த வரலாறு. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் இதற்கான தீர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மனிதர்கள் அனைவரும் சமம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மனிதனுக்கு அடிமை அல்ல, அனைவரும் அல்லாஹ்வுக்கு அடிமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மக்களுக்கு மத்தியில் அடிமைகளை அம்போவரின் எடுத்தறையில் விட்டால் அது மனிதாபிமானம் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடிமை பெண் எஜமான் மூலம் குழந்தை பெற்றால் அவள் விடுதலை பெறுகிறாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடிமை விடுதலைக்கு யாரேனும் ஒரு விடுதலை பத்திரம் எழுதினால் பைத்துல் மால் என்ற பொதுநிதியில் இருந்து அதற்கான காசு வழங்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அடிமை விடுதலை தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். பல்வேறு குற்றச்செயல்களுக்கு அடிமை விடுதலை தேவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒருவர் வேண்டுமென்றே நோன்பை முறிக்கிறார், விபச்சாரம் செய்கிறார், சத்தியத்தை முறிக்கிறார், அதற்கு பரிகாரம் என்ன? அடிமையை விடுதலை செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு அடிமை உரிமை விடப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய ஒவ்வொரு உறுப்பும் உரிமையை விட்டவரை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பல்வேறு கட்டங்களில் அடிமைகளை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசங்களுக்கு மனிதாபிமானம், நாகரிகத்துடைய உச்சாணி கொம்பில் இருக்கிறோம் என்று நாம் சொல்கிறோம். அறிவு வெடித்து சிதறுகிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொல்கிறோம். அறிவு வெடித்து சிதறுகிறது என்று. ஆனாலும் இன்று பணியாளர்களை, வேலைக்காரர்களை, அடிமைகளை விட, கொத்தடிமைகளை விட கேவலமாக நடத்துகிற மக்களைத்தானே நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அடிமைகள் இருந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிமைகளை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஒரு அடிமையின் விலை குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 10 லட்சம் ரூபாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 அடிமைகளை விடுதலை செய்திருக்கிறார்கள். விலைக்கு வாங்கி விடுதலை செய்வார்கள். 10 லட்சம் 63 கணக்கூட்டி பாருங்க எப்படி இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உபதேசத்தை கேட்ட அன்னை ஆயிஷா 67 அடிமைகளை விடுதலை செய்திருக்கிறார்கள். அபூபக்கர் எண்ணிலடங்காத அடிமைகளை விடுதலை செய்திருக்கிறார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 70க்கும் மேற்பட்ட அடிமைகளை விடுதலை செய்திருக்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 1000க்கும் மேற்பட்ட அடிமைகளை விடுதலை செய்திருக்கிறார். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் 30,000 slaves 30,000 அடிமைகளை விடுதலை செய்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். 30,000 என்று 10 லட்சம். இப்படி சஹாபாக்களத்தில் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகப்படுத்தினார்கள். தமது இறுதி பேருரையில் கூட அடிமைகள் விஷயத்தில் நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு பெருமானார் அடிமைகள் விஷயத்தில் மனிதாபிமானத்துடன் உச்சாணி கொம்பில் பெருமானார் என்றார்கள் என்று சொன்னால் அடிமையை அடிமை என்று அழைக்கக்கூடாது என்று சொன்னார். ஒரு அடிமை என்று அழைக்கக்கூடாது, தோழரே என்று அழையுங்கள். இன்றைக்கு
வசதியான வீட்டில் டிரைவராக வேலை செய்கிற ஒருவரை அந்த வீட்டு சின்ன பிள்ளை எப்படி டிரைவர், ஹே டிரைவர். யோசித்து பாருங்க, முஸ்லிம் வீடுகளில் கூட அடிமையை அடிமையை என்று அழைக்காதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதனால் தான் அருமை சகோதரர்களே, மாணவ செல்வங்களே, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு மிகப்பெரிய சீர்திருத்த கருத்துக்களை சொன்ன காரணத்தால் இஸ்லாமிய தேசத்திலிருந்து, அரபு தேசத்திலிருந்து 40 வருடங்களில் ஒரு அடிமைகள் கூட இல்லாமல் இஸ்லாமிய தேசம் முழுமை பெற்றது. அனைவரும் சுதந்திர மனிதர்களாக மாறினார்கள். We cannot imagine that. கற்பனை செய்து பாருங்க, 40 வருஷத்தில் அடிமைகள் இல்லாத அரபு நாடாக மாறியது. அவுட் ஆஃப் அரபு தேசத்தில் நிறைய இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மனிதநேயம். அந்த அரபு நாடுகளில் அடிமை தலை முடியாமல் இருந்திருந்தால், இன்றும் இருந்திருந்தால், இன்னைக்கு அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போகக்கூடிய நம்முடைய வாப்பாவோ, நம்முடைய மாமாவோ, சாச்சாவோ, குட்டியாப்பாயோ, சின்ன சித்தப்பாவோ, பெரியப்பாவோ சில அடிமைகளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ஏற்பாடு நடந்திருக்கலாம். அல்லாஹ் பாதுகாத்தான். யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய சமுதாய புரட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதைவிட மிக முக்கியமான மனிதநேயத்துடைய உச்சம் என்ன தெரியுமா? 13 ஆண்டு காலங்கள் வாழ்நாளெல்லாம் பெருமானாருக்கு துரோகம் இழைத்தார்கள் மக்கத்து மக்கள். மதீனாவில் 13, மக்காவில் 13 வருடங்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இருக்க விடவில்லை. பத்ர் போர், உஹது போர், போர் தொடுத்துக் கொண்டே இருந்தார்கள், நிம்மதியாக இருக்க விடவில்லை. ஒரு கட்டத்தில் மக்காவில் பெரும் பஞ்சம் தலைவிரித்தாடியது. மக்காவில் பஞ்சம் தலைவிரித்தாடியது. தான் பிறந்த பூமி, வளர்ந்த பூமி, வாழ்ந்த பூமி. அங்கு உண்பதற்கும் குளிப்பதற்கும் மக்களுக்கு எதுவும் இல்லை. அந்த செய்தியை கேள்விப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 13 வருட காலங்கள் என்னை நிம்மதியாக இருக்க விடாமல், என்னை தொந்தரவுபடுத்தியவர்கள், என்னை கொலை செய்ய முயன்றவர்கள், என்னை ஊரை விட்டு விரட்டி அடித்தவர்கள் பட்டினியால் கிடக்கிறார்கள், பஞ்சத்தால் வாடுகிறார்கள். நான் என்ன செய்திருக்கிறேன்? அது வேணும்டா உங்களுக்கு என்றல்லவா நினைக்க வேண்டும். இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 500 தங்க தினார்கள், 500 கோல்டன் டினார்ஸ், 500 தங்க தினார்களை எடுத்து ஹாத்திப் இப்னு அபீ பல்தா வியாபாரிடத்தில் கொடுத்து, மக்காவிற்கு அபூ சுஃபியான் இடத்தில் நான் தந்ததாக கொண்டு கொடுங்கள், இதற்கு கோதுமை வாங்கி மக்கத்து மக்கள் அனைவருக்கும் விநியோகம் செய்யட்டும், இனி பணம் வந்தால் முகமது இதையும் தருவேன் என்று அவரிடத்தில் சொல்லுங்கள். எதிரிகள் பட்டினியால் வாடுகிறார்கள், பசியால் துவண்டு போய் கிடக்கிறார்கள். என் சொந்த நாட்டு பிள்ளைகள், முஸ்லிம்கள், அதற்கென்ன? யோசித்து பாருங்கள் மனிதநேயம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு இன்று படிக்காவிட்டால் நாம் இன்று படிக்கப் போகிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் இன்று இந்தியாவில் எப்படி மக்களுக்கு மத்தியில், மாணவர்களுக்கு மத்தியில் நெஞ்சூட்டப்படுகிறது, நெச்சக்கருத்துக்கள் பரப்பப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு போகாத, முஸ்லிம்களிடத்தில் சாதனம் வாங்காத, பொருட்களை வாங்க என்று விஷம் பரப்புகிறார்கள் இல்லையா? முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை, மக்கள் தொகை கூடிக்கொண்டே போகிறது. அந்த நாட்டில் வந்தார்கள், இந்த நாட்டில் வந்தார்கள் என்றெல்லாம் சொல்லி நாளுக்கு நாள் விஷக்கருத்துக்கள் பரப்பப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இப்ப நடக்கவில்லை. யோசித்து பாருங்கள். காந்திஜி என்ன சொன்னார்? சிறந்த அரசாங்கத்துடைய அடையாளம் என்ன? எந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ, நல்ல முறையில் நடத்தப்படுகிறார்களோ, அதுதான் மிகச்சிறந்த அரசாங்கம் என்று சொல்லி காட்டினார் காந்திஜி. காந்திஜியுடைய அறிவுரைகள் எல்லாம் இது காற்றில் பறக்கிறது என்றால் அது வேறு விஷயம். ஆனால் அந்த காந்திஜியுடைய மேற்கோள் அடிப்படையில் இன்று எங்கே சிறந்த அரசாங்கம் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கவில்லை. அபுல் பக்த்ரி இப்னு ஹிஷாம் என்றொரு முஸ்லிம் அல்லாத நபர் இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பத்ர் போர் தொடங்கும் போது அபூ பக்த்ரி மக்காவிலிருந்து எதிரிகளாக நம்மை சண்டை போடுவதற்காக எதிரிகளுடைய ராணுவத்தில் படையில் சேர்ந்து வந்திருக்கிறார். அபூ பக்த்ரி வருகிறார். இந்த போரில் தன்னுடைய தோழரிடத்தில் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு, இந்த போரில் அபூ பக்த்ரியை யார் எங்கு கண்டாலும் கொல்லக்கூடாது. அவர் எதிரி, அவர் சண்டை போட வருவார், ஆனாலும் கொல்லக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு, அவர் எதிரி. யோசிச்சு பாருங்க, முஸ்லிம் அல்லாதவர் ஒரு எதிரி சண்டைக்கு வந்தா கண்டிப்பா வெட்டணும் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபுல் பக்த்ரி எங்க கண்டாலும் கொல்லக்கூடாது. பத்ர் போர் முடிகிறது. முஜத்தர் இப்னு ஜியாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, போர் முடிகிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் தோழர்களோடு. இந்த முஜத்தர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் கொஞ்சம் பேச வேண்டும் என்று வருகிறார். கண்கள் கலங்கி இருக்கின்றது. அவர் கண்ணெல்லாம் கண்ணீர் வரவா வேணாமா என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது. என்ன விஷயம் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், விசும்புகிறார், அழுகை வரப்போகிறது. யா ரசூலல்லாஹ், அபூ பக்தரியை நீங்கள் கொல்லக்கூடாது என்று சொன்னீர்கள் போரில். ஆமா, நான் சொன்னேன். யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். அந்த விசும்பல் அழுகையாக மாறி, அழுகை கட்டுப்படுத்த முடியாமல் மாறி குலுங்கி குலுங்கி அழுகிறார். சொல்லுங்கள் முஜத்தர், என்ன விஷயம்? யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னீர்கள் முஜத்தரை கொல்லக்கூடாது என்று, ஆனால் இந்த போரில் நான் முஜத்தரை என் வாழ்க்களால் கொன்று விட்டேன் யா ரசூலல்லாஹ் சொன்னார். ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கும்? என்ன காரணம் அவர் கேட்டார். என்ன காரணம், ஏன் கொன்றீர்? நான் கொல்லக்கூடாது என்று சொல்லி இருந்தேனே. இல்லை யா ரசூலல்லாஹ், என்னுடைய கண்ணுக்கு முன்னால் தான் அங்க அபுல் புக்தரி வந்தார். நான் அவரோடு சண்டை போடவில்லை. என்னுடைய எச்சரிக்கை எனக்கு நினைவுக்கு வந்தது யா ரசூலல்லாஹ். நான் தவிர்த்து கொண்டேன். ஆனால் அவர் என்னுடைய கழுத்துக்கு வாளை நீட்டினார். நான் சொன்னேன், உங்களோடு நாங்கள் சண்டை போட மாட்டோம் என்று. அவர் சொன்னார், உங்களோடு நான் சண்டை போடுவேன் என்று சொன்னார். இல்லை, நான் ஒதுங்குவேன். அவர் ஒதுங்கவும் விடமாட்டேன் என்று சொன்னார் அபுல் புக்தரி. ஒரு கட்டத்தில் நான் எங்கு சென்றாலும் என்னுடைய கழுத்துக்கு நேரால் வாளை நீட்டினார். நான் வேறு யாரோடும் சண்டை போட்டாலும் என்னை விடவில்லை அந்த அபுல் பக்தர். ஒரு கட்டத்தில் ஓங்கி வாளை ஓங்கி என்னுடைய கழுத்தை விட்டு வந்தார். நான் ஒரே அடியாக விட்டுவிட்டேன். என் உயிரை காப்பாற்றுவதற்கு வேறு வழி தெரியவில்லை யா ரசூலல்லாஹ். அழுதார் அழுதார், குலுங்கி குலுங்கி அழுதார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரவாயில்லை, அவருக்கு நாம் நன்றிக்கடன் செலுத்த விரும்பினோம், மனிதாபிமானத்தின் அடிப்படையில், மனித நேயத்தின் அடிப்படையில். எனவே நீர் வேண்டுமென்றே அவரை கொல்லவில்லையே, பரவாயில்லை என்று சொன்னார். ஏன் இந்த நன்றிக்கடன்? எதற்கான மனிதாபிமான செயல் இது? மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் 3 வருட காலங்கள் ஊருலக்கு செய்திருந்தார்கள் குறைஷிகள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. உண்மையிலே ஃபென்டாஸ்டிக் சீரா. அது அவ்வளவு பாடங்களை தருகிறது, எவ்வளவு துன்பங்களை நமக்காக தாங்கி இருக்கு. நாம் முஸ்லிமா இருக்க வேண்டும் என்பதற்காக, நானும் நீங்களும் முஸ்லிமா இருக்க வேண்டும் என்பதற்காக, நானும் நீங்களும் ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக, நானும் நீங்களும் சொர்க்கத்துக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு துன்பங்களை அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கி இருக்கிற 3 வருட காலங்கள் ஊர்விளக்கு செய்திருந்தார்கள். பச்சிளம் குழந்தைகள் பசியால் வாடினார்கள். 3 வருடம் உணவு கொடுக்க மாட்டாங்க. பிசினஸ் நடக்கக்கூடாது. வியாபாரத்துக்கு எதையாவது வாங்குறதுக்கு சந்தைக்கு வந்தா ஒண்ணுக்கு டபுள் ட்ரிபிள் ஃபோர்த்தா அப்படியே விலையை உயர்த்தி சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் 3 வருட காலங்கள் அபூ ஜஹல் யாரேனும் உதவ வந்தால் தடுத்தான். அந்த நேரத்தில் தான் அந்த குறைஷிகள் மக்கால காபால ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட்னா பொது அறிவிப்பு, ஏலான், நோட்டீஸ். அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. முகம்மதுடைய குடும்பமும் ஊர்விலக்கு செய்யப்பட்டிருக்கிறார்கள், யாரும் அவருக்கு உதவக்கூடாது. இதுதான் அந்த பொது அறிவிப்பு. அது கட்டுப்படுவார்கள். அப்ப இந்த அபுல் பக்தரி வருகிறார், உணவு கொண்டு வருகிறார். அபூ ஜஹல் தடுக்கிறான். அபூ ஜஹலோடு சண்டை போட்டுவிட்டு அந்த உணவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டகம் நிறைய உணவை இந்த அபுல் பக்தரி கொடுக்கிறார். முஸ்லிம்கள்ல நேராக காபாவுக்கு செல்கிறார். அந்த அறிவிப்பை கிழித்து வீசுகிறார். உத்தரவு ஊர்களுக்கு முடிகிறது. ரசூலுல்லாஹ் ஊருக்கு வர்றாங்க. யோசித்து பாருங்க, ஒரு சாதாரண செயலை நாம் கருதலாம். அந்த நன்றிக்கடனை பெருமானார் மறக்கவில்லை. பத்ர் போரில் எங்கு கண்டாலும் அபுல் பக்தரி மீது யாரும் கை வைக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அப்ப இதுதான் மனிதநேயம், இதுதான் நன்றிக்கடன். அருமை சகோதரர்களே, இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். போரில் குழந்தைகளை கொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள், கஸாவில் மனிதாபிமானம் எங்கே இருக்கிறது? குழந்தைகளை கொல்லாதீர்கள், பெண்களை கொல்லாதீர்கள், வயோதிகளை கொல்லாதீர்கள், பணியாளர்களை கொல்லாதீர்கள், மடாதிபதிகளை கொல்லாதீர்கள், பூஜாரிகளை கொல்லாதீர்கள். பெருமானார் சொன்னார். மனிதநேயம். பூஜாரிகளுக்கும் போருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? மடாதிபதிகளுக்கும் போருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? பெண்களுக்கும் போருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? குழந்தைகளுக்கும் போருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒரு எதிரி பெண், ஒரு எதிரி படையை சேர்ந்த ஒரு பெண் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். அந்த காட்சியை பார்த்த ரசூலுல்லாஹ், யார் இப்படி செய்தது? எதிரி பெண் யார் இப்படி செய்தது? யார் இப்படி செய்தது? அழுதார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதாபிமானம். நான் சொல்லி இருந்தேன் பெண்கள் மீது கை வைக்க கூடாது என்று.
யோசித்து பாருங்கள். நோயாளிகளை நலம் விசாரிக்கிறார்கள், பணியாளர்களோடு சம அளவில் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள், அவருடைய கவலைகளில் பங்கு கொள்கிறார்கள், துன்பத்தில் பங்கு கொள்கிறார்கள், அவருடைய தலைகளை தடவி கொடுக்கிறார்கள், அனாதைகளுடைய தலையை தடவி கொடுக்கிறார்கள், அனாதைகளை அரவணைத்துக் கொள்கிறார்கள். ஒருவர் வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய இதயத்தில் இரக்கமே வரமாட்டேங்குது, இரக்கம் யார் மீதும் இரக்கம் கடுமையா இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இம்சஹ் ரஹஸல் யதீம் தலின் கல்புக், அனாதைகளுடைய தலையை தடவி கொடுப்பார், இதயத்தில் இரக்கம் பிறக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய சிம்பிள் வே, ஒரு அனாதை அவருடைய தலையை தடவி கொடு, உன் இதயத்தில் இரக்கம் பிறக்கும். மனிதாபிமானத்தை எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில் போதித்திருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். தாயிஃபில் அடித்தார்கள், உதைத்தார்கள், பாதங்களிலிருந்து வழிந்து ஒரு எத்தம் பாதணிகளில் ஒட்டி பாதணிகளையும் பாதத்தையும் பிரிக்க முடியாதவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோர்வுற்று களைப்புற்று ஓரிடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். மலைகளுக்காக சாட்டப்பட்ட வானவர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அனுமதி தாருங்கள், இந்த தாயிஃப் நகரத்தையே 2 மலைகளுக்கு இடையில் வைத்து நசுக்கி விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். உத்தரவு தாருங்கள். நீங்கள் என்ன தவறு செய்திருக்கிறீர்கள்? ஒன்றும் செய்யவில்லையே. அந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம், நேர்வழியின் பக்கம் தானே அழைத்தீர்கள். ஏன் இப்படி தொந்தரவு கொடுத்தார்கள் உங்களுக்கு? நசுக்கி விடுகிறேன். நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? என்ன செஞ்சிருப்போம்? சாபம் போனா போட் எந்த ஒரு வார்த்தையாவது நாம் சொல்லியிருப்போம்? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, இல்லை, இந்த மக்கள் அல்ல, இவர்களுடைய சந்ததிகள் என்று பிறக்கிறவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், அந்த அல்லாஹ்வை வணங்குவார்கள் என்று நான் நம்புகிறேன், விட்டுவிடுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். அதுதான் மனிதாபிமானம். மதீனா சாசனம் என்று ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? தெரியவில்லை. மதீனா சாசனம், மதீனா சாசனம் என்று சொன்னால், பெருமானார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தார்கள், புலம்பெயர்ந்து வந்தார்கள். மதீனாவுக்கு வந்தவுடன் யூதர்களோடும் முஸ்லிம்களோடும் சேர்ந்து ஒரு சாசனத்தை எழுதினார்கள். The first written constitution in the world. உலகத்திலேயே எழுத்து வடிவில் ஆவணப்படுத்தப்பட்ட முதல் உரிமை, மனித உரிமை சாசனம். The first written constitution of Islam in the world. இன்றும் இங்கிலாந்துடைய பாராளுமன்றத்தில் இந்த நிபந்தனைகள் தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த சாசனத்துடைய உரிமை, மனித உரிமை சாசனத்துடைய நிபந்தனைகள் எல்லாம் அங்குள்ள நூலகங்களின் லைப்ரரிகளில் இன்றும் எழுத்து வடிவில் கிடைக்கப்பெறுகின்றன என்று சொல்லி காட்டுவார்கள். அது மனிதாபிமானத்தை முழுமையாக பிரகடனப்படுத்துகிற சாசனம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய ஆட்சியை கைகளில் கொண்டு வருகிறார்கள். யூதர்கள் சிறுபான்மையினராக மாறுகிறார்கள். சிறுபான்மையினர் என்று சொன்னால் முஸ்லிமுடைய கட்டுப்பாட்டுக்குள் கண்ட்ரோலில் வருகிறார்கள். அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? எல்லாம் வாயை பற்றி தான் இருக்கணும். உங்களுக்கு இங்கே குடியுரிமை கிடையாது என்று சொன்னார்களா? உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் என்று சொன்னார்களா? உங்களுக்கு வணக்க வழிபாட்டு உரிமை இல்லை என்று சொன்னார்களா? மத அடையாளங்களை பின்பற்றக்கூடாது இல்ல, அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய அந்த மனித உரிமை சாசனத்துடைய முதல் ஷரத் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அனைவருக்கும் மத சுதந்திரம் உண்டு. பெருமானார் எழுதினார்கள். எழுத படிக்க தெரியாத ரசூலுல்லாஹ் எழுத சொன்னார்கள். எழுதுங்கள். 1வது நிபந்தனை, 1வது ஷரத், அனைவருக்கும் மத சுதந்திரம், ஒவ்வொருவரும் தங்கள் மதத்தை கடைபிடிக்கலாம். யோசிச்சு பாருங்க, எப்படி 1450 வருடங்களுக்கு முன்னால் நம்ம கற்பனையில் கூட நினைக்க முடியாது. 2வது, அனைவருக்கும் சமத்துவம், அனைவருக்கும் சமநீதி. ஒருவர் தவறு செய்தால் முஸ்லிம் அல்லையோ எல்லோருக்கும் சமதண்டனை பெருமானார் சொன்னார்கள். சம உரிமை, யாருக்கும் எங்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. சமூக பாதுகாப்பு உண்டு. மதீனாவில் யூதர்கள், இணை வைப்பாளர்கள் அனைவரும் பாதுகாப்புடன் வாழ்வார்கள். 6வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனாவில் இருக்கிற மதீனத்து மக்கள் மீது, மதீனத்து குடிமக்கள் மீது, மதீனத்து குடிமக்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இந்த 3 பிரிவினர் மீதும் வெள்ளையிலிருந்து யாரையும் தாக்கினார் ஒட்டுமொத்த மதீனாவும் சேர்ந்து அவர்களை தாக்குவார்கள் என்று சொல்லி காட்டுகிறேன். யோசிச்சு பாருங்க, இது மதீனா சாசனம், இது மதீனா சாசனம் இது. அதனால்தான் யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீதி கேட்டு வந்தார்கள். யூதர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சம அந்தஸ்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழகினார்கள். மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் கருணை காட்டவில்லையோ அவர் கருணை காட்டப்பட மாட்டார் என்று சொன்னார்கள். கருணை எல்லோர் மீதும் நாங்கள் காட்டுகிறோமே யா ரசூலல்லாஹ். தோழர்கள் சொன்னார்கள்,
நான் உங்கள் பிள்ளைகள் மீதும் மனைவி மீதும் காட்டுகிற கருணையை சொல்லவில்லை, மாறாக பொது கருணையை சொல்கிறேன், அனைவர் மீதும் கருணை காட்டுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதி, இந்த சமத்துவம், இதுதான் வேகமாக இஸ்லாம் பரவுவதற்கான காரணம் இருந்தது. ஸைத் இப்னு ஸஅனா ஒரு யூத அறிஞர், பண்டிதர், யூத மார்க்க விவகாரங்களை எல்லாம் கற்று குடித்த ஒரு பண்டிதர். அவர் வேதத்தில் படிக்கிற தௌராத்துடைய வேதம், அவருடைய அந்த தௌராத், அந்த வேதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குறித்த குறிப்புகள் இருக்கிறது. அதுல ரசூலுல்லாஹை குறித்து எப்படி இன்ட்ரோடியூஸ் செய்யப்படுது அப்படின்னா, ரொம்ப பொறுமையாளர், அவர் சகிப்புத்தன்மை மிக்கவர். யாரேனும் ஒருவர் அந்த முகம்மது இடத்தில் மடத்தனமாகவோ முட்டாள்தனமாகவோ மூடத்தனமாகவோ நடந்து கொண்டால் அவருடைய பொறுமை அதிகரிக்கும். அதாவது அவர் ஒரு பொறுமையாளர், ஆனா நீங்க அவருடைய பொறுமை, நீங்க முட்டாள்தனமாக மடத்தனமாக நடந்துட்டீங்கன்னா அவருடைய பொறுமை மென்மேலும் அதிகரிக்கும். அது எப்படி அதிகரிக்கும்? இப்ப இது நம்மளால கற்பனை செய்ய முடியவில்லை, அவரால் அதை ஏற்றுக்க முடியல. அந்த ஸைத் இப்னு ஸஅனாவால் அது எப்படி? ஒருவர் முட்டாளா நடந்துக்கிட்டா அவர் கொஞ்சம் கோபப்படுவார் தானே? இல்லை, பொறுமை, நாம் முட்டாள்தனம், நம்முடைய முட்டாள்தனம் அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய பொறுமை அதிகரிக்கும் என்று அந்த பண்பை படிக்கிறார் ஸைத் இப்னு ஸஅனா. இதை சோதிச்சு பார்க்கணும்னு விரும்புறார். அது எப்படி? உலகத்தில் யாரும் இப்படி இருக்க முடியாது. அவர் அறிஞர். அப்ப என்ன செய்கிறார் என்று சொன்னால், மதீனாவுக்கு வருகிறார், பள்ளிவாசலுக்கு வர்றார், ரசூலுல்லாஹை விரைவு பார்க்கிறார். அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறார், என்ன செய்யலாம் அப்படி. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு சில மக்கள் பொருளாதார உதவி கேட்கிறாங்க. பொருளாதார உதவி, யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது காசு தாங்க, ஏதாவது கேட்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எங்கிட்ட எதுவுமே இல்லை, இப்ப தரதுக்கு எதுவும் இல்லை, வந்தா தரேன்றாங்க. இதுதான் சந்தர்ப்பம். அப்ப இந்த ஸைத் இப்னு ஸஅனா ஓடி சென்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார், நான் தான் ஸைத். அப்ப ஸைத்னா ஃபேமஸ், அவர் தெரியும், அவர் யூத அறிஞர், எல்லோருக்கும் தெரியும், முஸ்லிம்களுக்கு தெரியும், நான் ஸைத் யூத அறிஞர் தெரியுமேன்றாங்க ரசூலுல்லாஹ். உங்களுக்கு கடன் வேண்டும்னா நான் தருகிறேன், அப்ப தரீங்களா? தாங்க, நீங்க கடன் தாங்க, 1 மாத கால தவணை ஓகேவா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஓகே. 80 தங்க தீனார்கள் 1 மாத தவணைக்காக ரசூலுல்லாஹ் கடன் வாங்கி கொடுக்கிறார். அந்த முஸ்லிம் அவர் போயிடுறாரு, ஸைத் போயிடுறாரு. 1 மாதம் என்றால் 30 நாட்கள் இல்லையா? 24வது நாள் அல்லது 25வது நாள் அவர் நாட்களை எண்ணிட்டு இருந்தார். ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசாவில் தோழர்களோடு தோழர்களாக மதீனாவுடைய வீதிகளில் சென்று கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒருவர் கரடுமுரடான துண்டை போட்டு பெருமானாருடைய கழுத்தில் பின்னால் இருந்து போட்டு முறுக்கி பெருமானாருடைய கழுத்தில் இருக்க அந்த துண்டை இருக்குகிறார். பெருமானார் மூச்சுட முடியாமல், திரும்பி கூட பார்க்க முடியாமல் முட்டு குத்தி கிளை விழுகிறார்கள். மக்கள் நடந்து செல்கிற ஜனாசாவில் யோசிச்சு பாருங்க, முஹம்மதே, ஸைத் கூப்பிடுகிறார், முஹம்மதே, சத்தம் போட்டு அழைக்கிறார். மக்கள்லாம் திரும்பி பார்க்கிறாங்க. கொடுத்த காசை தரமாட்டீரா? அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தானே நீர்? உனக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் இதுதான் வேலையா? ஏமாத்துறதான் வேலையா? கடன் வாங்கின காசை கொடுக்க மாட்டீங்களா? எப்போ எப்போ எவ்வளவு தவணை சொல்லியிருந்தார்? 1 மாதம். இப்ப எவ்வளவு நாள் தான் ஆச்சு? 25 days. மூச்சு கொடுத்து விட முடியல, திரும்பி கூட பார்க்க முடியல. எப்படி யோசிச்சு முட்டாள்தனத்தினுடைய அடிமுட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார். அருகில் நின்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடி வந்தார். அந்த ஸைதுடைய கையை அப்படியே தட்டிவிட்டார். அறிவு கெட்டவரே, இப்படியா கேட்பது உம்முடைய கடனை என்று அவர் மீது கோபப்படுகிறார்கள். அந்த துண்டை விலக்கியவாறு மூச்சு விட்டவாறு திரும்பி பார்க்கிறார். ஸைத் நிற்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதை பார்த்து 25 நாள் தான் ஆச்சு. என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்திருக்க வேண்டும், என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் யார் மீது கோபப்பட்டிருக்க வேண்டும்? உனக்கு தான் அறிவில்லை இதெல்லாம் சொல்லியிருக்க வேண்டும். ஸைதை பார்த்து இல்லை, உமரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார், உமரே என்ன வார்த்தை பயன்படுத்துகிறீர்? கடன் கொடுத்தவர் அவர், என்ன வார்த்தை வேண்டும் என்றாலும் சொல்வதற்கான உரிமை அவருக்கு உண்டு. அவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்பதற்கான சுதந்திரம் எனக்கு உண்டு. நான் கேட்க வேண்டும், நான் கடன் வாங்கியவன். பைத்துல் மாலில் இருந்து அவருக்கான கடனை கொடுங்கள். உமர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் 1 மாசம் 25 நாள் தான் ஆச்சு, அவர் கேட்டு வந்துட்டார், கொடுத்துருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கோபத்தோடு அழைத்துக் கொண்டு சொல்கிறார் அந்த ஸைதை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர் திரும்பும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை அழைத்தார். உமரே, 80 தங்க தினார்கள் அவரிடம் நாம் வாங்கியிருக்கிறோம், பொதுமையில் இருந்ததை கொடுங்கள்.
பொது நிதியிலிருந்து அவருக்கு கொடுங்கள். சரி கொடுக்கிறேன், யார சொல்லலாம்? இல்லை, 20 கை நிறைய பெரித்தம்பளங்களையும் எக்ஸ்ட்ராவாக அதிகமாக கொடுங்கள். அது எதற்கு யார சொல்லலாம்? வாங்கின கடனை கொடுத்தா போதாதா? 80 தினார்கள் கொடுத்தா போதும். உமர் கோபப்படுகிறார். இல்லை உமரே, 80 தங்க தினார்கள் அவரிடமிருந்து வாங்கியது, 20 கை நிறைய பெரித்தம்பளங்களை எதுக்கு தெரியுமா? அவரை நீ அச்சுறுத்தி விட்டீர், அவரை நீ பயமுறுத்தி விட்டீர், அவரை நீ எச்சரித்தீர். அதற்கு பிரதிபலனாக, அதற்கு தண்டனையாக 20 கை நிறைய பேரித்தம்பளங்களை கொடுங்கள் சொல்லி காட்டினார்கள். யோசிச்சு பாருங்க, யோசித்து பாருங்க, எப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். பயணத்தில் ஒருவர் சமைக்கிறார், ரசூலுல்லாஹ் கூட்டத்தோட தோழர்களோடு கூட்டமாக போகிறார்கள். ஒருவர் சமைக்கிறார், ஒருவர் சொல்கிறார் நான் சமைக்கிறது ரெடியா இருக்கு, ஒருவர் சொல்கிறார் நான் ஆடு இருக்கிறேன், அப்படிதான் நான் ஆடு வெட்டி தருகிறேன். ஒருவர் சொல்கிறார் அப்படியா ரொட்டிக்கு மாவு குழைக்கிறேன், மாவு ரெடி பண்ணி தரேன். ரசூலுல்லாஹ் நான்காவதாக சொன்னார், அப்படி என்றால் நான் விறகு பொறுக்கி வருகிறேன், விறகு பொறுக்கி வருகிறேன். பாலைவனத்தில் விறகு பொறுக்குதல் என்பது எவ்வளவு பெரிய சிரமம் பயணத்தில். இது மனிதாபிமானம், இது சாதாரண ஒரு தலைவர் என்று நீங்க ஒரு தலைவர் ஒரு ஆள் இருக்கிறான், ஒரு மௌலவி இருக்கிறான், ஒரு இடத்துல நீங்க பாருங்க, ஆண்டவனே எப்படி இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்க்க வருகிறார். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வராரு. இவர் எப்படி இருப்பாரோ என்று சொல்லி நடுங்குகிறார். உள்ளே நுழைகிறார், கை காலெல்லாம் அவருக்கு அப்படியே ஷிவரிங் நடுங்குகிறார். சும்மா அந்த காட்சியை பார்க்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சொன்னார்கள், அனலஸ்து பிமலிக், நான் அரசன் அல்ல, நான் அரசன் அல்ல. ஏன் நடுங்குகிறீர்கள்? ஏன்? மெதுவாக, சாந்தம், அமைதி, நடுங்காதீர்.